எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் வெற்றி ஊழியம் வழங்கும் இயேசுவின் வெற்றி நேரம் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுதும் நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். ஜெபத்தோடு காத்திருங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். என கண்பானவர்களே, இனி வருகிற நாட்களை குறித்து தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கண்டு அவருடைய நாமத்தை நாம் துதிக்கப் போகிறோம். தேவனுடைய பிரசன்னத்தின் வல்லமை வெளிப்படுகிறதை நாம் காணப்போகிறோம். பல நேரங்களில் நம்முடைய மனதில் ஒரு அச்சமும் மிகப்பெரிய கேள்வியும், தேவன் ஏன் தாமதமாக இருக்கிறார், தேவனுடைய செயலை பார்க்க முடியவில்லையே, மனம் ஒவ்வொரு நாளும் கலங்கி கொண்டே இருக்கிறது என்று உங்களுடைய இருதயத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்வி. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அமைதியான நிலைக்கு அழைத்து செல்லும்படியாக, இளைப்பாறுதலின் வாசலை உங்களுக்கு திறந்து கொடுக்கும்படியாக, ஒரு சுகவாழ்வை துளிர்க்க வைக்கும்படியாக தேவனுடைய செயல் வெளிப்பட போகின்றன. இதை குறித்து வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது மீகாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சற்றே நீங்கள் கேளுங்கள். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி, இங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகின்றன. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி முடிவுக்கு வருகின்றன. பல நேரங்களில் நம்முடைய மனதில், என்று என்னுடைய வாழ்வில் இந்த துயரத்திற்கு ஒரு முடிவு வரும், என்று என்னுடைய வாழ்வில் இந்த கேள்விக்கு சரியான விடை கிடைக்கும், என்று என்னுடைய வாழ்வில் இந்த இடத்தில் ஒரு அமைதி பிறக்கும், என்று என்னுடைய வாழ்வில் இங்கிருந்து ஒரு நற்செய்தி வரும். எண்ணற்ற கேள்விகள் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் மனதிலே கேள்விகளாக எழலாம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக போகிறார். மறுபக்கத்தில் அவருடைய தடைகள் நீக்கப்பட்டதாக தேவனுடைய வார்த்தை சொல்கின்றன. என அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நல்ல ஒரு முடிவை தரப்போகிறார். சரி, தடைகள் எவ்வண்ணமாக வருகின்றன, அந்த தடைகளை தேவன் எப்படி முடிவுக்கு கொண்டு வருகிறார், அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? மத்தேயுவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 24, 25 இந்த 2 வசனங்களை வாசிக்கும் போது சற்றே நமக்கு புலப்படும். கவனிப்போம். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அழிவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். இங்கே ஒரு நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அடியவர்களுக்கு சொல்லப்பட்ட காட்சிகளை தான் நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். நீங்கள் அக்கறைக்கு போங்கள் என்று சொல்லி இயேசு அருமையான ஒரு காரியத்தை சொல்கிறார். சீசர்கள் இதை கேட்டார்கள். மிகுந்த சந்தோஷத்தோடு தங்கள் பயணத்தை தொடங்க ஆரம்பித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அக்கறைக்கு புறப்பட்டு போன போது சில நேரங்களில் தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய திட்டத்தின்படியாக நாம் புறப்பட்டு போகும்போது எதிர்பார்த்திராத சில காரியங்கள் நிகழும்போது நம்மளுடைய மனம் உடைந்து போய்விடுகிறது. தேவனே, நீரல்லவா இதை சொன்னீர், இந்த காரியங்களை நிறைவேற்றும்படியாக நீரல்லவா எங்களுக்கு கட்டளை கொடுத்தீர், ஏன் இப்படி நிகழ்கிறது என்று கேள்வி கேட்கிற எண்ணற்ற உள்ளங்கள் உண்டு. உங்கள் வாழ்க்கை பயணத்திலும் கூட ஏதோ ஒரு எதிர்காற்று இன்றைக்கு உங்களை முன்னேற விடாமல் திடீரென்று வந்துட்டு பிரதர், நினைச்சு பார்க்கவே முடியல, இப்படி ஒரு காரியம் நடக்குமா என்று நான் நினைத்து பார்த்ததே இல்லை, அப்படியே நடந்துட்டே என்று சொல்லி உங்கள் மனம் அங்கலாய்க்கிறது. சரி, அன்றைக்கு சீசர்களும் அவண்ணமாகவே கதறியிருப்பார்கள். வேதம் என்ன சொல்கிறது? அவர்கள் அலைகளினால் அழிவுபட்ட போது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. எதிர்காற்று
எதிர்காற்று. என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலும் உங்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் ஏதோ ஒரு எதிர்காற்று உங்களை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறது. அந்த தடைகளை இனி வருகிற நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார். போதும் போதும், கடந்து வந்த துயரத்தின் எதிர்காற்றுகள் போதும். இனி தப்பி பிழைக்கும்படியான ஒரு கிருபை தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வரப்போகிறது. நடந்த காட்சிகள் என்ன? சீசர்கள் இவ்வளவு பெரிதான போராட்டத்தில் இருக்கும்போது இனி அவ்வளவுதான், இந்த கடலே கடைசி என்று நினைத்தார்கள். சில நேரங்களில் நீங்களும் சொல்லுவீர்கள், இதுதான் இந்த சோதனை கடைசியாக முடிந்து விட்டதை போல் இருக்கலாம், இனி தப்பி பிழைக்க முடியாதபடி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அவ்வளவுதான் கடைசி என்றே நீங்கள் சொல்கிறீர்களா? ஸ்டாப், அதை நிறுத்துவோம். நாலாம் ஜாமத்தில் கடந்து வருகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உண்டு என்று சொல்லி அறிக்கையிடுவோம். என் அன்புக்குரியவர்களே, நான் பிரசங்கிக்கிற இயேசுவாகிய தெய்வம் ஏதோ ஒரு கட்டு கதை அல்ல. உலகிலே வாழ்கிற உண்மையான தெய்வத்தை நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், உங்களுக்கு முடிவு ஒன்று வரும்போது இயேசு என்று நீங்கள் கூப்பிட்டால் ஒரு புதிய தொடக்கத்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுப்பார். அதுதான் உண்மை. எதிர்காற்று அவர்களை தடுத்து நிறுத்தியது. என்ன செய்வது? கடைசி பயணமாக அவர்களுக்கு காட்சியளித்தாலும் தேவனாகிய கர்த்தர் அந்த கடலின் மேல் இயேசு ராஜா கடந்து வந்து அவர்களோடு கூட பேசும் காட்சிகள் சற்றே நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு பக்கத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த துயரமான நேரத்தில் அவர்களை தப்புவிக்கும்படியாக கடலில் கடந்து வருகிறார். இப்பொழுது யோசித்து பாருங்கள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் இயேசு ராஜா கடந்து வருகிறதை காணும்படியாக இரக்கம் வெளிப்பட போகிறது. தேவன் ஒருபோதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை கைவிடவே மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். நமக்காக இரக்கம் செய்கிற நல்ல தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். இயேசு கடந்து வருகிற காட்சி. இரண்டாவது, இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், தைரியப்படுத்தும் காட்சி. இந்த இரண்டு காட்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது ஒரு பக்கம் காற்று, ஒரு பக்கம் புயல், ஒரு பக்கம் கொந்தளிப்பு, ஒரு பக்கம் என்ன செய்வதென்றே தெரியாமல் எல்லா நிலைகளிலேயும் தப்புவிப்பார் இல்லாமல் அன்றைக்கு படகு கலங்கி கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது மத்தேயின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிக்க கேட்கும் பொழுது இவ்வண்ணமாக சொல்லுகிறது. சற்றே நீங்கள் கவனியுங்கள். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. ஒரு அமைதியின் செய்தியை அன்று சீடர்கள் கண்டார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் யாராயிருந்தாலும் இயேசு என்கிற ஒரு தெய்வத்தை நோக்கி கூப்பிடும்போது, அவர் கடந்து வந்து உங்களோடு கூட நிற்கும்போது எத்தனை பெரிய காரியமாக இருந்தாலும் அதை அமைதிக்கு கொண்டு வருவார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சிலருடைய மனதிலே சில எண்ணங்கள் உண்டாகிறது. சில மனிதர்களை சந்தித்து பேசினால் பெரும் பிரச்சனை வரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இல்லை பிரியமானவர்களே, இல்லவே இல்லை. நீங்கள் பேசித்தான் பாருங்கள், இந்த காரியத்திற்கு முயற்சி எடுத்துத்தான் பாருங்கள். இந்த சூழ்நிலைகளிலே நீங்கள் தேவனுடைய நாமத்தை நம்பி இயேசு ராஜாவை கூடவே அழைத்து கொண்டு வாருங்கப்பா என்று சொல்லி போய் உங்கள் காரியத்தில் நீங்கள் இடைபடுங்கள். பல நாட்களாக சத்துரு சில காரியங்களை செய்ய விடாமல் பல சூழ்நிலைகளை காண்பித்து அவ்வளவுதான், இது பெரிதாகிவிடும், ஒன்று செய்ய முடியாது என்றே உங்களுடைய மனதிலே இப்படிப்பட்டதான கெட்ட விதைகளை விதைத்தான். இன்றைக்கு நல்ல விதைகள் விதைக்கப்படுகிறது. இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து அந்த காரியத்திற்காக பேசி பாருங்கள், செயல்பட்டு பாருங்கள், முயற்சி எடுத்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட வருவார். அமைதல் உண்டாகும்படியான ஒரு செய்தியை கேட்க பண்ணுவார். அன்று சீடர்கள் மிகுந்த துயரத்தில் இருந்தார்கள். இந்த காட்சிகளை நினைத்து பாருங்கள். இயேசு வந்தார், பேசினார்,
தப்புவித்தார். அக்கறைக்கு போகும்படியாக அவர்களோடு கூட பயணித்தார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பல நாட்களாக உங்களுடைய சாட்சிகளை கேட்கும் பொழுது இழப்பு, துயரம், கண்ணீர், தவிப்பு, புலம்பல் இவ்வண்ணமாகவே உங்களுடைய செய்தி இருந்தது. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன்னுடைய அத்தனை துயர செய்திகளும் மாற்றி அமைக்கப்படும். அத்தனை துயர செய்திகளும் மாற்றி அமைக்கப்படும். அதற்கு பதிலாக ஒரு இளைப்பாறுதலின் செய்தியை அக்கறையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இனி வருகிற நாட்களில் இளைப்பாறுதலின் செய்தியை நம்முடைய காதுகள் கேட்கும்படியாக, நம்முடைய கண்கள் காணும்படியாக தேவனுடைய பிரசன்னத்தின் வல்லமை வெளிப்படுகிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். தேவனுக்கே மகிமை என்று அவரை கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்கள். துதிக்க ஆரம்பியுங்கள். சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு நான் தப்புவிக்கப்படுவேன். எல்லாரும் சொல்லுவோம், நான் தப்புவிக்கப்படுவேன். உற்சாகத்தோடு தொலைக்காட்சிக்கு முன்பாக இருக்கிற ஒவ்வொருவரும் சொல்லுங்கள், நான் தப்புவிக்கப்படுவேன். என் தேவனாகிய கர்த்தர் அக்கறைக்கு அழைத்து செல்வார். என்னை தடைகளை நீக்கி என்னை தப்புவிப்பார் என்று தேவனை மகிமைப்படுத்துங்கள். சரி, எதிர்காற்றுகளினால் வந்த தடையிலிருந்து தப்புவித்தார், தடைகளை நீக்கி போட்டார். இரண்டாவது, தடைகள் எவ்வண்ணமாக வருகின்றன அதை குறித்து வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? சற்றே நீங்கள் கவனியுங்கள். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இங்கே வாசிக்க கேட்கும் பொழுது ஒரு நாளிலே ஒரு துயரமான செய்தியானது நெகேமியாவுடைய காதுக்கு வந்துவிட்டது. இந்த துயர செய்திகள் வரும்போதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். என்ன எண்ணம் இருக்க வேண்டும்? துயர செய்தி வந்தவுடனே பரலோகத்திற்கு அந்த செய்தியை நீங்கள் கொண்டு போக வேண்டும். நெகேமியா துயர செய்தியை கேட்டார். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருக்கு தெரியப்படுத்தினார். இந்த காட்சிகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த தொலைக்காட்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற எண்ணற்ற தேவனுடைய பிள்ளைகளை, இனி வருகிற நாட்களில் எத்தனை பெரிய துயர செய்திகள் வந்தாலும் பரலோகத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. எத்தனை பேர் நீங்க நம்ப போகிறீர்கள்? நம்புகிறவர்கள் எல்லாரும் என் கூட சேர்ந்து நல்ல செய்தி பரலோகத்தில் எனக்கு ரெடியாக இருக்கிறது என்று கைகளை தட்டி விசுவாசத்தோடு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அப்படித்தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நல்ல செய்தியை கொடுக்கிற தேவனை நோக்கி பார்க்கிறார் நெகேமியா. ஒரு பக்கத்தில் ஆண்டவராகிய தேவன் அவருக்கு ஒரு நல்ல வேலைகளை செய்யும்படியாக பாழாய் கிடந்த ஒரு நகரமானது சுட்டரிக்கப்பட்டு கிடந்ததாகவும் எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு மிகப்பெரியதான ஒரு சோக அலை வீசிக்கொண்டிருக்கிறது. எங்கே நடந்தது? எங்கே நடந்தது? எருசலேமிலே நடக்கின்றன. இதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். எண்ணற்ற ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலவிதமான சோகங்கள் புறப்பட்டு வந்து துயரமான காரியங்கள் நம்மை முடக்கும்படியாக, நம்முடைய காரியங்களிலே ஒரு பின்மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக பல சூழ்நிலைகள் நமக்கு எதிராக புறப்பட்டு வரலாம். இந்த காட்சிகளை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நெகேமியா துயர செய்தியை கேட்டான், தேவ சமூகத்தில் ஜெபித்தார். எத்தனை பெரிய ஆச்சரியம்! இனி வருகிற நாட்களிலே எத்தனை துயர செய்திகள் வந்தாலும் நம்முடைய மனதை பழக்குவிப்போம், பக்குவமாக மாறிக்கொள்வோம். வரட்டும், எத்தனை துயர செய்திகள் வந்தாலும் நாங்கள் துவண்டு போக மாட்டோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை பரலோகத்திலிருந்து எனக்கும் என் குடும்பத்திற்கும் சகல காரியத்திற்கும் புறப்பட்டு வரும். அதுதான் உண்மை. பிரியமானவர்களே, நடந்த காட்சிகள் என்ன? எருசலேமின் அலங்கம், பிதாக்களின் கல்லறைகள்
எருசலேமிலே ஒரு துயர செய்தி, பாழாய் கிடந்தன, சுட்டரிக்கப்பட்டு கிடந்தன. இப்பொழுது என்ன சொல்லுகிறீர்கள்? ஐயா, என்னுடைய வாழ்க்கை இடிந்து போய்விட்டது, என் தரிசனம் பல சூழ்நிலைகளிலே மோதியடிக்கப்பட்டிருக்கிறது, இனி எழும்பி பிரகாசிக்க முடியாது, முடிந்து விட்டது, முடிந்து விட்டது, பாழாய் போனது, சுட்டரிக்கப்பட்டது. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அவ்வளவுதான், அவ்வளவுதான். முடிந்த பின்பு என்ன நடக்க போகிறது பிரதர்? என்ன நடக்க போகிறது? தேவஜனமே, எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்கள் மேல் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். தேவனுடைய சித்தம் நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். சத்துருவோ உங்களை பாழான நிலைக்கு கொண்டு போக முயற்சித்தான். எல்லா காரியத்தையும் உங்களுக்கு எதிராக செய்து முடித்து விட்டான். ஆனால் இப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டும், எனக்கு ஒரு தேவன் உண்டு, அவரை நோக்கி நான் கூப்பிடுவேன், அவர் எனக்காக இறங்கி வருவார், என் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். இந்த ஆவிக்குரிய அறிவு ஆற்றலை தேவனே தாரும் என்று தாழ்மையாய் நாம் கேட்போம். பல நேரங்களிலே நாம் ஆவிக்குரியவர்களாய் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை நடக்கிற சோகத்தை பார்க்கும்போது நமக்கே சந்தேகம் வந்து விடுகிறது. அவ்வளவுதான், அவ்வளவுதான். இல்லை, நெகேமியா சொல்லுகிறான், எனக்கு ஒரு தேவன் உண்டு, அவரை நோக்கி பார்ப்பேன். சரி, இடிந்து போய் சுட்டரிக்கப்பட்ட நிலைமையில் எத்தனையோ காரியங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் இன்று அம்புகளாக உங்களை குத்தி கொண்டிருக்கிறது. சில ஆயுள் சக்கரங்கள் கெடுக்கப்பட்டதை போல பல விதமான சூழ்நிலைகளிலே நீங்கள் கசக்கி பிழியப்பட்ட நிலைமையில் என்ன செய்ய, என்ன செய்ய, என்ன செய்ய? ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, மறு உத்தரவு கொடுப்பேன். நெகேமியா ஜெபித்தான். அதனுடைய ரகசியம் அதுதான். ஹலோ பிரதர், சிலருக்கு பிரச்சனை வரும்போது ஜெபத்தை தான் விடுவார்கள். நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, ஆலயத்திற்கு வராமல் இருப்பார்கள், ஜெபத்தை விடுவார்கள். நான் சொல்றேன், ஒரு 10 நாள் சாப்பிடாமல் இருங்களேன். ஏன் அதை செய்கிறீர்கள்? ஆராதனை நிறுத்துகிறீர்கள், ஜெபம் வேண்டாம் என்று சொல்கிறீர்கள், வேத வாசிப்பை நிறுத்துகிறீர்கள், சாப்பாட்டை நிறுத்துங்க பார்ப்போம். அது சரியான நேரத்தில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சாப்பிடக்கூடிய மக்கள் உண்டு. சரி, சந்தோஷம்தான். என கண்பானவர்களே, யாரையும் குற்றப்படுத்தி பேசுவதல்ல, ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை தடைகளை நீக்கி தேவன் தொடங்குவார் என்பதை மறந்து விடாதீர்கள். நெகேமியா அன்று ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் பரலோகத்திலிருந்து பொறுப்புகள் வந்திருக்காது. இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்க தவறிவிட்டீர்கள். இப்பொழுது எத்தனை பேர் ஜெபிக்கும்படியாக இந்த வருடங்களிலே முடிவெடுக்க போகிறீர்களோ அத்தனை காரியத்திலையும் பரலோகத்திலிருந்து ஒரு புதிய காரியம், தடைகளை நீக்கி தேவன் உங்கள் வாழ்க்கையிலே தொடங்கும்படியாய் கர்த்தர் கிரியை செய்வார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு காரியம் எல்லாம் எதிராக முடிஞ்சிட்டு நெகேமியா சொல்லுகிறான், எல்லாம் எதிராக இருக்கிறது. அவர் தேவனுடைய வேலைக்காக புறப்பட்டு போன போது சன்பல்லாத், தொபியா, கேசும் புறப்பட்டு வந்தார்கள். இந்த காட்சிகளை நினைத்து பாருங்கள். ஒரு பக்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, பரலோகத்திலிருந்து நல்ல செய்தியை வாங்கி செயல்படுத்தும்படியாக போகும்போது அங்கே சில சோகங்கள் வருகிறது. இதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். சத்துருக்கள் தடைகளை ஏற்படுத்துகிறார்கள். என கண்பானவர்களே, பல நேரங்களில் பிசாசுகள் ஒரு பக்கத்தில் போராடுகிறது, மறுபக்கத்தில் மனித வடிவங்களிலே, நண்பர்கள் வடிவங்களிலே, உறவினருடைய வடிவங்களிலே, அதிகமாய் நேசிக்கிற நபர்களின் வடிவங்களிலே ஏதோ ஒரு தடை புறப்பட்டு வருகிறது. இந்த தடைகளையே நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் தொழிலை செய்ய முடியாது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்ற முடியாது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவ தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. தூக்கி எறிவோம், கிறிஸ்துவோடு கூட நடக்க தீர்மானிப்போம். நெகேமியாவுக்கு தடை வந்தது. சிலர் கேட்பார்கள், தேவ திட்டத்தின்படி செய்யும் போது ஏன் தடை வருகிறது?
அது வரத்தான் செய்யும். இத்தனை ஆண்டு காலமாக ஒவ்வொரு நாளும் எத்தனை தடைகளை தாண்டி இருப்போம். தேவனுடைய கிருபை காத்தது, அவ்வளவுதான். தேவனுடைய கிருபை காத்தது, ஒரே வார்த்தை, கர்த்தருடைய கிருபை காத்தது. பலமோ பராக்கிரமோ ஒன்றுமல்ல, தேவனுடைய ஆவியினாலும் அவருடைய தயவினாலும் நிலை நிற்கிறோம். இன்றைக்கு நீங்கள் நிலை நிற்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் திறமையினாலும் யுக்தியினாலும் பிரயாசத்தினாலும் அல்ல அல்ல என்பதை மறந்து விடாதீர்கள். அன்றைக்கு நெகேமியாவை நிலைநிறுத்தினது பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர். சத்துருக்களின் கூட்டங்கள் பெருகத்தான் செய்தது, தடைகள் புறப்பட்டு வரத்தான் செய்தது. உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு தடை. இப்பொழுது யோசித்து பாருங்க. ஒரு பக்கம் பிரச்சனை பிரதர், அது தப்பி போகலாம் என்று நினைத்தால் மறுபக்கத்தில் தடைகள் வருகிறது. இந்த இரண்டு காரியத்தையும் குறித்து நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசுகிறார். தேவனுடைய வார்த்தை வருகிறது. சந்தோஷத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் சொல்ல வேண்டும். ஒரு பக்கம் உங்களுக்கு கலக்கம் இருக்கு, தப்ப வேண்டும் என்று நினைக்கிறீங்க, தப்ப விடாமல் சிலர் தடை செய்கிறார்கள். சோர்ந்து போகாதீர்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அரணும் கோட்டையும் ஆதரவும் அடைக்கல பட்டணமாக இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் பிரியமானவர்களே. ஒரு புதிய வாசல் உங்களுக்கு திறக்கப்படும். எத்தனை சத்துருக்கள் எதிராக புறப்பட்டு வந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே சர்வலோகத்தின் தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிட்டபடியினால் அதான் முக்கியம். நீங்க ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் தேவன் செயல்பட முடியாது. அப்படித்தான பிரதர்? அப்படித்தான் பேதுரு நிருபம் எழுதும் போது என்ன சொல்கிறார்? ஜெபிப்பதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? தேவனை நோக்கி பார்ப்பதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சிலர் அசால்ட்டாக இருப்பார்கள், பெரிய தொழில்களை நடத்துவார்கள், பல கோடிக்கணக்கிலே பணங்களை செலவிடுவார்கள். ஆனால் அதை ஆசீர்வதிக்கிற தேவனிடத்திலே 5 நிமிஷம் ஜெபிப்பார்கள். பிரதர், நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் சொல்ல வேண்டும். ஒரு பெரிய தொழிலை நீங்கள் செய்கிறீர்கள், எவ்வளவு நேரம் அதற்கு செலவிடுகிறீர்கள்? எத்தனை அதிகாரிகளை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது, எத்தனை நபர்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இதற்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கிறது. அது நல்லதுதான், நீங்கள் முயற்சி எடுக்கிறீர்கள். ஆனால் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனிடத்தில் எவ்வளவு நேரம் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், அதான் முக்கியமாக இருக்கின்றன. எனக்கு அன்பானவர்களே, சன்பல்லா தொபியா கேசம் யாரும் பேசி முடிக்க முடியாது, கேட்க மாட்டார்கள், அடங்க மாட்டார்கள். ஆனால் ஜெபித்து அவர்களை அடக்கி ஆக வேண்டும். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்தே முடிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய ரகசியம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் தோற்று போன நிலைமையிலே உங்கள் மனதை பக்குவப்படுத்தி விட்டீங்க. சரி, பரவாயில்லை, இதை நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த காரியத்தில் தோற்று போய் இருக்கிறீர்கள் பிரதர், இனி அடுத்த ஒரு காரியம் உங்களை தோற்கடிக்கும்படியாக வரும், அதற்கடுத்த காரியம் உங்களை தோற்கடிக்கும்படியாக வரும். இந்த காரியத்திலே நீங்கள் விட்டுவிட்டால் மறுபடியும் தோல்விகளையே சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஒரு தேவன் உண்டு. நான் எழும்பி நிற்பேன், ஜெபிப்பேன், கர்த்தரை தேடுவேன், அவரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என்னை விடுவிப்பார், தடைகளை நீக்குவார். அவ்வண்ணமாக ஜெபிக்க இப்பொழுதே தொடங்குவீர்கள் என்றால், அல்ல பிரதர், இப்பொழுது இந்த நேரத்தில் அதுக்கு ஒரு டயத்தை நீங்க குறிக்காதீங்க. சில சொல்லுவாங்க அடுத்த நாள் ஜெபிக்கலாம், அடுத்த வாரம் ஜெபிக்கலாம். இல்லை, இந்த நேரத்தில் அதை நீங்கள் பயன்படுத்தி விடுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அரணாக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நடந்தது என்ன? நெகேமியா கட்டிவிடலாம் என்று நினைக்கிறான். ராஜாவினிடத்திலிருந்து உத்தரவு வந்து விட்டது, கர்த்தரும் கூடவே இருக்கிறார் என்கிற செய்தி ரெடியாக இருக்கிறது. எல்லாம் ரெடியாக இருக்கிறது. ஆனா சத்துருக்களும் ரெடியா இருக்காங்க. அதைத்தான் நீங்க கவனிக்கணும். இதுக்கு நடுவிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பரலோக ஒத்தாசை நமக்கு வேண்டும்.
வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது தடைகள் வந்த அந்த நேரத்தில் இடிக்கப்பட்டதான பாழாய் கிடந்ததான எருசலேம் புதுப்பிக்கப்பட்டது. சுட்டரிக்கப்பட்டு கிடந்ததான எருசலேம் புதுமை பெற்றது. வேதம் சொல்லுகிறது, நெகேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், சற்றே கேளுங்கள். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலுல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. வேதம் சொல்லுகிறது, கட்டப்பட்டது, எல்லா வேலைகளும் முடிந்தது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எத்தனை பெரிய ஆச்சரியம்! சத்துருக்களின் போராட்டம் ஒரு பக்கம் இருந்தது, கர்த்தருடைய கரம் ஆதரவாக இருந்து ஒரு அதிசயத்தை செய்து முடித்து எருசலேம் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் சத்துருக்களின் தடைகளை நீக்கி எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வருவார். 3வது தடைகள் எவ்வண்ணமாக வருகிறது அதை குறித்து வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது ஆதியாகமம் 37:24, அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியாய் இருந்தது. இங்கே வாசிக்க கேட்கும் பொழுது ஆபிரகாமுடைய சந்ததியில் வருகிறதான ஒரு சந்ததியினுடைய நிகழ்ந்த காட்சிகளை வேதத்தில் பார்க்கிறோம். யாக்கோபின் மகனாகிய யோசேப்புடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் அவரை உயர்த்த வேண்டும் என்று நினைத்திருந்தார். தேவனாகிய கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று நினைத்திருந்த அந்த காலகட்டங்களில் அந்த காட்சிகளை தேவன் யோசேப்புக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருந்தார். என்ன சொல்கிறார்? யோசேப்பு 2 விதமான சொப்பனங்களை காண்கிறார். ஒரு சொப்பனத்தை தன் சகோதரர்களுக்கு அறிவித்தான். அந்த சொப்பனத்தின் நிமித்தமாக சகோதரர்கள் யோசேப்பை பகைத்தார்கள். சரி, மற்றும் ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்தை தன் தந்தையாம் யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது. தன் தந்தையாம் யாக்கோபு சொல்கிறார், அவனை கடிந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. பல நேரங்கள் நம்ம நினைப்போம், நல்ல செய்தியை சொல்லும்போது உலகம் நம்மை வரவேற்காது, ஏன் பிரதர்னு கேட்பாங்க. அது அப்படித்தான். தேவனுடைய திட்டம் நிறைவேறி வரும்போது எதிர்ப்புகள் புறப்பட்டு வரத்தான் செய்யும். எதிர்ப்புகள் புறப்பட்டு வரத்தான் செய்யும். அன்றைக்கு யோசேப்புடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்திருக்குமா? தேவன் யோசேப்பை உயர்த்த போகிற செய்தி தன் தந்தையினிடத்திலும் சகோதரிடத்திலும் சொன்னபோது அது எதிர்ப்பின் செய்தியாய் மாறினது. அந்த எதிர்ப்பின் செய்தியானது மிகப்பெரியதான துயரத்தை ஏற்படுத்துகிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனோடு கூட நடக்கும்போது, தேவனுடைய திட்டத்தின்படியாக வாழ உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, இந்த உலகில் அநேக காரியங்கள் எதிர்ப்பாகவே இருக்கும். யோசேப்புக்கு இருந்தது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார்? யோசேப்போடு கூட இருந்தார். நடந்தது என்ன? தேவ திட்டம் நிறைவேற விடாமல் ஏதோ ஒரு காரியம் யோசேப்புக்கு இப்பொழுது நேரடியாக நடக்க ஆரம்பித்தது. சகோதரர்கள் பகைத்தது அது புறம்பே நடந்த காரியம். தந்தையா யாக்கோபு கடிந்து கொண்டது புறம்பே நடந்த காரியம். சகோதரர்கள் இப்பொழுது நேரடியாக அட்டாக் பண்றார்கள். யோசேப்பை பிடித்து தண்ணீர் இல்லாத குழியிலே தூக்கி போட்டார்கள். என கண்பானவர்களே, பகை வளர்ந்தது, எதிர்ப்புகள் பெருகினது. ஒரு மரணத்தை உண்டாக்கும்படியாக யோசேப்புக்கு எதிராக நடக்கிறது. பல நேரங்களிலே தேவ சித்தம் செய்கிறவர்கள் கொஞ்சம் கடினமான பாதையிலே கடக்க வேண்டியதாக இருக்கும். எல்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்கவே இருக்காது. யோசேப்புக்கு இருந்துச்சா? இல்லை. ஆனால் தேவனுடைய கிருபை யோசேப்புக்கு அனுகூலமாக இருந்தது. இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? இந்த உலகமே உங்களை எதிர்த்தாலும் தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும் என்றால் அதைத்தான் நீங்க கவனிக்கணும். தேவனுடைய கிருபை இருக்கும் என்றால் எந்த இடத்திலையும் நீங்கள் தப்புவித்து தடைகளை நீக்கி தேவனுடைய திட்டத்தின்படி உயர்த்தப்படுவது நிச்சயம். பிரியமானவர்களே, பலர் கேட்பார்கள்,
நீங்கள் ஆசீர்வாத பிரசங்கத்தை பண்ணுகிறீர்கள் என்று சொல்லி யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கும் போது அதைத்தானே நான் சொல்ல முடியும். சரி, தேவன் உயர்த்துகிற ஒரு காரியம் யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்தேறி வருகின்றன. என கண்பானவர்களே, ஆதியாகமம் 37:24 நேரடியாக யோசேப்பை தண்ணீர் இல்லாத கிணற்றிலே தூக்கி போட்டார்கள். 37ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் 20 காசுக்கு விற்று போட்டார்கள். இந்த காட்சிகளை பாருங்கள், இது நடந்தேறியது. மறுபக்கத்தில் 39ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு சிறைச்சாலைக்கு போகிறார் யோசேப்பு. இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவுதான், அவ்வளவுதான், முடிந்து விட்டது, அவ்வளவுதான். என கண்பானவர்களே, உங்கள் தரிசனம் புதுப்பிக்கப்பட போகிறது, உங்கள் தரிசனம் பிரகாசிக்கப்பட போகிறது. உங்கள் வாழ்க்கையிலே தேவன் பெரிய மேன்மையை கொடுக்க போகிறார். அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். சத்துரு என்ன சொல்லுகிறான்? இன்றைக்கு நடக்கிற சூழ்நிலைகளை காண்பித்து காண்பித்து, என்ன யோசேப்பு, உன் சகோதரன் உன்னை பகைத்தார்கள், உன்னை தூக்கி போட்டார்கள், விற்று போட்டார்கள், போத்திபாருடைய அரண்மனையிலே குற்றவாளியாக தீர்க்கப்பட்டியே, இதெல்லாம் உனக்கு ஏன் நடக்க வேண்டும்? இதெல்லாம் நடந்ததல்லவா? இதையே சத்துரு சொல்லுகிறான். ஸ்டாப், நிறுத்துவோம். அதற்கு பதிலாக எனக்காக உயர்த்தும்படியாக தேவன் வைத்திருக்கிற திட்டத்தின்படியாக எனக்கு எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று அந்த செய்தியை உங்கள் மனதிலே இப்பொழுது கொண்டு வந்து நிறுத்துங்கள். உங்கள் குடும்பத்திலே கொண்டு வந்து நிறுத்துங்கள். இன்றைக்கு யுத்த செய்திகளை பேசுகிறீர்கள், சோதனைகளை சொல்லுகிறீர்கள். ஸ்டாப். என் ஆண்டவர் என்னை உயர்த்த போகிறார், இந்த தடைகளை நீக்குவார். நடந்தது என்ன? எந்தெந்த காரியத்தில் யோசேப்பு முடியப்பட்டதை போல் எல்லாராலும் தேவ திட்டத்தை தடுக்கும்படியாக புறப்பட்டு வந்த அந்த நேரத்திலேயும் தேவனுடைய திட்டத்தின்படியாக எல்லா தடைகளையும் நீக்கி யோசேப்பை அந்த தேசத்திலே கட்ட ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே யோசேப்பை பார்வோன் அதிகாரியாக்கினார். அந்த தேசத்திற்கு பிரகடனப்படுத்துகிறார். இந்த தேசத்திலே உயர்ந்த பதவியிலே அதிகாரியாக இனி யோசேப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறான். அந்த வார்த்தையை குறித்து ஆதியாகமம் 41:41 சற்றே நீங்கள் கவனியுங்கள். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி, இந்த செய்தியை தான் பரலோகம் யோசேப்புடைய வாழ்க்கையிலே நடத்தும்படியாக ஒரு திட்டம் வைத்திருந்தது. ஹலோ, என கண்பானவர்களே, நீங்க சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் உங்களை குறித்த ஒரு பரலோக திட்டம் ஒன்று இருக்கிறது. அதைத்தான் யோபு சொல்வான், தேவரீ, நீ செய்ய நினைப்பது ஒன்றும் தடைபடாது, ஒன்றும் தடைபடாது. யோசேப்புக்கு தேவன் செய்ய நினைத்ததை சொன்னார். சொப்பனத்திலே தன் சகோதரனுக்கு அறிவித்த போது தேவன் அதை கவனித்துக் கொண்டிருந்தார். தந்தையா யாக்கோபுக்கு யோசேப்பு சொன்னபோது கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருந்தார். இப்பொழுது 41ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே நிறைவேற்றினார். என கண்பானவர்களே, தடைகளுக்கு நடுவிலையும் யோசேப்புக்காக செயல்படுகிற ஒரு தேவன் இருந்தார். இந்த தொலைக்காட்சியை பார்க்கிற நீங்கள் ஏதோ ஒரு பரிதாபமானவர்கள் அல்ல. ஹலோ பிரதர், சிஸ்டர், நீங்க பரிதாபமானவர்கள் அல்ல. ஒரு பரிசுத்த தேவனின் பிள்ளைகள். பிள்ளைகள் உங்களை எப்படி விடுவார்? கைவிடுவார். எப்படி தேவன் உங்களை கைவிடுவார்? ஏன் புலம்புகிறீர்கள்? ஏன் தவிக்கிறீர்கள்? நான் ஏமாந்துட்டேன், என் வாழ்க்கையில் எல்லாம் சோகமாகிவிட்டது. ஸ்டாப். என் ஆண்டவர் என்னை சரியாய் நடத்துவார், எனக்காக திட்டமிட்டு இருக்கிறார். இது நீங்கள் அறிக்கையிடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். யோசேப்பு அந்த தேசத்தில் உயர்த்தப்பட்டான். எல்லா தேவ திட்டத்தினுடைய தடைகளும் நீக்கப்பட்டது. தேவன் செய்து முடித்தார். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம்.
என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறப்பா. உம்முடைய வல்லமை, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். சகல தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். மாறி போ இயேசுவின் நாமத்தில். வியாபாரத்தில் இருக்கிற தடைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், ஊழியத்தில் இருக்கிற தடைகள், தேவையில்லாத போராட்டத்தினால் ஏற்பட்ட தடைகள், நண்பர்களால் வந்த தடைகள், தொழிலில் இருக்கிற தடைகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆரோக்கியத்தில் இருக்கிற தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இவர்கள் தப்பிக்கொள்ளும்படியான ஒரு அதிசயம் உண்டாகட்டும் ஐயா. தேவரீர் இவர்களுக்கு மனதிறங்கி கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இனி வருகிற நாட்களிலே மகிழ்ச்சி பொங்கட்டும், ஆனந்த சந்தோஷம் பெருகட்டும், அதிசயமானது நடக்கட்டும், தேவ கிருபை வெளிப்படட்டும், இவருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும், நிறைவை இவர்கள் பார்க்கட்டும், நிம்மதியாக உம்மை துதிக்கட்டும். தேவரீர் தடைகளை நீக்கி அதிசயங்களை செய்யுங்கப்பா. உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எங்கள் முகவரி பிரதர் கே செல்வம், இயேசுவின் வெற்றி ஊழியம், 1E கீழ் 280, போல்பேட்டை மேற்கின் தொடர்ச்சி, மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி. அவர் கான்டாக்ட் பிரதர் கே செல்வம், விக்டரி ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, 1E பார் 280, போல்பேட்டை வெஸ்ட், மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி.